ஒரு ரயில் ஒரே நாட்டுக்குள் 7 நாட்கள் ஓடும். கடலை கடந்து இல்லைங்க, ஆனால் கான்டினென்ட்டையே கடக்குது. இந்த பயணம் எது தெரியுமா? இதுதான் உலகில் மிக நீளமான ரயில் பயணம். ரஷ்யாவின் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே. மாஸ்கோவில் தொடங்கி பசிபிக் கடற்கரையில் இருக்கும் விளாடிவோஸ்டோக் வரை. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா 9289 கிலோமீட்டர், 8 நேர மண்டலங்கள், 87 நகரங்கள், 390 ரயில் நிலையங்கள், இதை அனைத்தையும் கடந்து போகும். ஆனால் இந்த ரயிலின் சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த ரயிலில் உட்கார்ந்தா பனிக்காடுகள், மலைகள், பெரிய நதிகள், ஒரே பயணத்தில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஃப்ளைட்டில் போனால் டெஸ்டினேஷன் மட்டும்தான் தெரியும், ஆனால் இந்த ரயிலில் போனால் ஒரு நாட்டின் முழு கதையே தெரியும். 1891 இந்த ரயில் ஆரம்பித்தாங்க. ரஷ்யாவின் கிழக்கு பகுதி தனிமையில் இருந்தது. சரக்கு, மக்கள், இராணுவம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண இந்த ரயில் தான் பேக் போனாக இருந்துச்சு. இந்த ரயில் இல்லைன்னா இன்னைக்கு ரஷ்யா மேப் வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கே. ஸோ நாம் என்ன பண்ணலாம்? இந்த ரயில் கடந்து செல்லும் 10 முக்கிய இடங்களை நம்ம பார்க்கலாம். மாஸ்கோ, த கிராண்ட் ஸ்டார்ட். நம்ம பயணம் ஆரம்பிக்கிறது மாஸ்கோவோட யாரோஸ்லாவிக்கி ஸ்டேஷனில் தான். இது வெறும் ஸ்டேஷன் இல்லைங்க, ரஷ்யாவோட இதயம். இங்கிருந்து தான் அந்த 9289 கிலோமீட்டருக்கான கனவு ஆரம்பிக்குது. இரண்டாவது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நிஸ்னி நவ்காட், த ஓல்கா பியூட்டி. அடுத்த சில மணி நேரத்தில் ஓல்கா நதிக்கரை ஓரமாக இருக்கிற ஒரு அழகான சிட்டி வரும். ரஷ்யாவோட மிக முக்கியமான வர்த்தக மையம் இது. இதோட கோட்டைகள் அப்படியே சினிமா ஷாட் மாதிரி இருக்கும். இந்த கோட்டைகளை கிரெம்லின்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா எக்காட்டெரின்பர்க், த பார்டர் மூமெண்ட். இங்கே தான் ஒரு மேஜிக் நடக்கும். இந்த சிட்டி யூரல் மலைத்தொடரில் இருக்கும். இங்கே ஒரு கல் இருக்கும். அதோட ஒரு பக்கம் ஐரோப்பா, மறுபக்கம் ஆசியா. ஒரே ரயில் 2 கண்டத்தை கடக்கிறதில் இங்கே தான் தெரியும். நான்காவதாக பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்க், த சைபீரியன் கேட். இப்போ நம்ம நிஜமாக சைபீரியாவுக்குள்ளே நுழையிறோம். ஒரு காலத்தில் கைதிகளை நாடு கடத்துகிற இடமா இருந்தது, ஆனால் இன்னைக்கு இது ஒரு அழகான கலாச்சார மையம். ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா நோவோசிபிர்ஸ்க், ஜெயண்ட் ஆஃப் சைபீரியான்னு சொல்லுவாங்க. சைபீரியாவோட தலைநகரம்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற தியேட்டர் மாஸ்கோவை விட ரொம்ப பெருசு. ஓப் நதியை கடக்கும்போது அந்த பிரம்மாண்டமான ரயில் பாலம் உங்கள் கேமராவுக்கு செம்ம தீனியாக இருக்கும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கிராஸ்நோயர்ஸ்க், நேச்சர்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இயற்கை பிடிக்கும்னா இந்த இடம் ஒரு சொர்க்கம். இங்கே இருக்கிற ஸ்டோல்பி பாறைகள் உலக புகழ் பெற்றது. ரயில் ஜன்னல் வழியாக பார்த்தாலே அந்த பிரம்மாண்ட மலைகள் தெரியும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இர்குட்ஸ்க், பாரிஸ் ஆஃப் சைபீரியா. இந்த சிட்டி சைபீரியாவின் பாரிஸ்னு சொல்லுவாங்க. பழைய காலத்து மறைவீடுகள், அழகான தெருக்கள்னு இது ஒரு வேற உலகம். ஆனால் இதோட ஸ்பெஷாலிட்டி அடுத்த ஸ்டாப்பில் தான் நமக்கு தெரியும். இப்போதாங்க ஒரு பியூட்டியே. எட்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பைக்கில் ஏரி, த ப்ளூ ஐன்னு சொல்லுவாங்க. இது ரயில் ஸ்டேஷன் மட்டும் இல்லைங்க, ஒரு அதிசயம். உலகத்தோட மிக ஆழமான பழமையான ஏரி. ரயில் இந்த ஏரியை ஒட்டியே பல மணி நேரம் போகும். ஜன்னல் வழியாக பார்த்தா கடல் மாதிரி ஒரு ஏரி, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நீளம்தான். 9வதாக நம்ம பார்க்க போகிறது உலான் உடே, த கல்ச்சரல் ட்விஸ்ட். இங்கே வந்தால் நீங்கள் ரஷ்யாவில் இருக்கீங்களா இல்லை மங்கோலியாவில் இருக்கீங்களான்னு சந்தேகம் வரும். இது புத்த மத கலாச்சாரம் நிறைந்த இடம். இங்கே இருக்கிற பிரம்மாண்டமான லெனினி தலை சிலை உலகிலேயே மிகப்பெரியது. கடைசியாக நம்ம பயணத்தோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோங்க. 7 நாட்கள், 9289 கிலோமீட்டர். கடைசியாக பசிபிக் பெருங்கடலோட வாசலில் வந்து நிற்போம். ரஷ்யாவோட கிழக்கு வாசல் இது. இங்கு அந்த 9289 கிலோமீட்டர்னு போட்டிருக்கிற மைல்களை பார்க்கும்போது வர்ற அந்த திருப்தி அது வேற லெவலுங்க. இந்த 9289 கிலோமீட்டர் பயணம் நமக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்லி தருது. உலகம் நாம் நினைக்கிறத விட ரொம்ப பெருசு. நம்ம அவசரமான வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக இந்த உலகத்தை பார்க்க இந்த ரயில் பயணம் ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் போகிற இடம் முக்கியம் இல்லை, நீங்கள் கடந்து வந்த அந்த 7 நாட்கள், அந்த மனிதர்கள், அந்த பனிப்பொழிவு, அதுதான் வாழ்க்கை. 7 நாட்கள் 8 டைம் ஜோன், ஒரு கண்டத்தையே கடக்கிற இந்த டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பயணம் உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டு உங்கள் ட்ராவல் பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு சுவாரஸ்யமான இடத்துல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் கீப் எக்ஸ்ப்ளோரிங். நம்ம சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.